வாய்மொழி மூலமானது எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். மற்றது செயல் முறை மூலம் எழுத்துகள் படங்களுக்கு அதை செய்ய இயலாது. யாழ்ப்பாணம் சொன்னால் முந்தி உண்மையாக பயம். முந்தி அரசாங்கம் இருந்தால் தண்டை பொக்கெட்டில் தான் காசு போகும். ஆனால் இப்போ எல்லாருக்கும் நல்லா பாப்பினம் இந்த அரசாங்கம், புது அரசாங்கம். 76 வருடங்களாக நாங்கள் அறிந்தும் கேட்டும் தெரிந்தும் இந்த நாடு காணாத ஒரு நல்ல ஒரு ஆட்சியை, நல்ல ஒரு நிர்வாகத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் மனச்சாட்சியோடு ஒத்துக்கொள்வோம். யாழ்ப்பாணம் வந்த பிறகு இப்போ பிரச்சனை இல்லை. அந்த இன்றைக்குத்தான் ஒரு நல்ல அரசாங்கம், மக்களுக்கான மக்கள் அரசாங்கம் ஒன்று நடக்குதுன்றதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் இந்த அரசாங்கத்திலே உள்ளவர்கள், இந்த அரசாங்கத்தை அரசு நிர்வகிக்கிறவர்கள் எல்லோரும் அடிமட்டத்தில் உள்ள மக்கள். அவர்கள் எல்லா விதமான இம்சைகள், எல்லா விதமான கஷ்டங்கள், எல்லா விதமான துன்புறுத்தல்களுக்கும் எல்லா விதமான கஷ்டங்களையும் எதிர்நோக்கி அதிலிருந்து முன்னேறி வளர்ந்த மக்கள். ஆனபடியால் அவர்களுக்கு அடிமட்ட மக்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் தெரிந்து அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள். அந்தபடியினால் அவர்கள் தான் இந்த அரசாங்கம், இந்த நாட்டுக்கு ஒரு பொருத்தமான நல்ல அரசாங்கம் என்று நாங்கள் மனச்சாட்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்க போறீங்க? வீட்டு பக்கம் காடுக்கு அங்க போறீங்க? ஒரு நாள் மறக்கலாம் விஷயம்தான். ரெண்டு பேர் இல்லை பார்த்தாள். எல்லாம் இடத்துல அந்த கூலி வீட்டில் பார்க்கல பெரிய பள்ளம் 100 அடி மாதிரி பெரிய பள்ளம் இருந்த இடம். மாதிரி பண்ண பிறகு தான் எனக்கு தமிழ் தெரியும். ஒரு தமிழ் சொல்லும் தெரியாது அவங்க என்ன மாதிரி பண்ணிக்க. நான் பிடி இந்திராணி விஜயராஜசிங்கம், பிறந்த இடம் வெள்ளவாய வேறையாய. நான் ஆரம்பத்தில் படித்த நான் தங்கால பிளைண்ட் ஸ்கூலில். பிறகு அந்த ஸ்கூலில் ஓலெவல் எல்லாம் செய்து வந்து பண்டாரில் சென்ட்ரலில் தான் ஏஎல் படித்தேன். நான் ஏஎல் படித்த எக்ஸாம் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். நான் அது கெலனிய யூனிவர்சிட்டியில் 3 வருஷம் இருந்து இந்த அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்து பண்டாரில் சுதார்ஷி ஸ்பெஷல் ஸ்கூலில் படிப்பிக்கிற வந்து. அப்புறம் அந்த காலத்தில் நான் டிப்ளமா, பிஜிடி டிப்ளமா எல்லாம் செய்து எல்லாம் படித்த முடிஞ்சு இப்போ கிரேட் 1 டீச்சராக இருக்கிறேன். பிறகு நான் யாழ்ப்பாணம் தான் கல்யாணம் செய்திருக்கு. இப்போ 2 பேர் ட்வின்ஸ் பேர் இருக்குது எனக்கு. அவங்க இப்போ மொண்டிசோரியில் தான் படித்து கொண்டு இருக்கு. விஜயராஜசிங்கம் காசிநாதர். நான் பிறந்த இடம் வந்து மந்துவில் கிழக்கு கொடிகாமம். நான் எனக்கு சிறிய வயதிலேயே போலியோ இளம்புலவாதம் வந்ததனால் அதனை பூரணமாக சுகப்படுத்தினபடியால் என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள். சுகப்படுத்தினபடியால் அதுக்கு பின் எனது பார்வையை நான் இழந்தேன். எல்லா வைத்தியங்களும் ட்ரை பண்ணி எல்லாம் பலனடைக்காக போன பிறகு கைதடி நஃபீல் செவிப்புலன் விழிப்புலன் நடந்த பாடசாலையிலே கல்வி கற்று, ஆரம்ப கல்வியை கற்று, பின்னர் நான் இந்த மீசால விக்னேஸ்வர வித்யாலயத்தில் இந்த கல்வி பொது சாதாரண வகுப்பினை படித்து எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணின பிறகு சாவச்சேரி ரிவர் கல்லூரியில் நான் ஏஎல் படித்து நான் பின்பு சில காலம் தற்காலிகமாக நான் கைதடி நஃபீல் பாடசாலையிலே தற்காலிகமாக ஆசிரியராகவும் இருந்திருக்கிறேன். அதை விட அந்த நேரத்திலே நான் ஜப்னா கல்லூரியிலே
ஒரு ஆங்கில டிப்ளமா கோர்ஸும் நான் செய்து முடித்திருக்கிறேன். அத்தோடு நான் ஊரிலேயே எனது சொந்த ஊரான மந்தைய கிழக்கிலேயே ஒரு தனியார் பிரத்திய வகுப்பொன்றை நடத்தி கொண்டிருந்த நான் இப்பொழுது நான் வெள்ளவாயா வேலாயா என்ற இடத்தை சேர்ந்த பிடி இந்திராணி என்ற பெண்மணியை அவ பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர். அவை நாங்கள் இருவரும் விரும்பி மனம் முடித்து தற்பொழுது நான் பண்டாரவளையிலேயே கடமையாற்றி வசித்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் எனது மனைவி பண்டாரவளை டோவை என்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ சுதர்சி செவிப்புலன் விழிப்புணர்ந்தோர் பாடசாலையிலே ஆசிரியர் இருக்கப்படியாக நாங்கள் அங்கே பண்டாரவளையிலேயே கூலி வீட்டிலே வசித்து வருகின்றோம். நமக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது 6 வயது. அவர்கள் இப்பொழுது பாடசாலைக்கு போக தயாராக இருக்கிறார்கள். கண்ணு தெரியாத ஆக்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அங்க சங்கத்தில் நாங்கள் வேலை செய்ய அடிக்கடி கிண ஆக்கள் சந்திச்சு தானே சந்திக்கல இவர் சந்திச்சு எனக்கு சந்திச்சு கதாச்சி பேசி அப்படி இருக்கல ஒரு ஒர்க் ஷாப் நடக்கல 5 நாள் ஒர்க் ஷாப். அதுவும் இருந்து பண்டாரவளை பிரதேசத்தில் அது கோபிஜன சேவா மத்தியஸ்தானத்தில் விவசாய மத்தியஸ்தானத்தில் தான் அது நடந்து அது நடக்கல. எங்கள் சங்கம்ல ஒரு தலைவருடைய ஒய்ஃப் இவருக்கு சொன்னா விஜயராஜசிங்கம் உங்களுக்கு நல்லண்டால் யோசிச்சா பாருங்க, இவ கிராஜுவேட் டீச்சர் உங்களுக்கு தெரியும் தானே, எவ்வளோ காலம் சந்திச்ச தானே, இப்போ கொஞ்சம் யோசிங்க சொல்லி சொன்னான். ஒரு எனக்கும் அவ அப்படியே சொன்னான். சொன்ன பிறகு நானும் கொஞ்சம் யோசிச்சுதான். அப்படி இருக்கல அந்த சொன்ன நாள் இவர் இரவுல ஒரு கோல் அடித்தாச்சு. கோல் அடித்து கேட்டா நெத்திரையா சொல்லி கேட்டா, அது சிங்களத்தில் கேட்டேன். அது அந்த நேரம் எனக்கு தமிழில் பத சொல்லவும் தெரியாது தானே. நான் சொன்னேன் இன்னும் இல்லை, இவங்களோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன். அது மட்டும்தான். பிறகு அடுத்த நாள் ஒர்க் ஷாப் நடக்கிற அடுத்த நாள் எங்களுடைய ஸ்கூலில் ஒரு சாரோட கதாச்சனா எங்களோட ஒர்க் பண்ணி ஒரு சார் அவர் சொன்னால் உண்மையாக விஜய் ஐயா நல்ல ஆள் தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பரவாயில்லையா சொல்லி சொன்னான். பிறகு என்ன செய்வோம், இவர் சொன்னால் எல்லாம் ஒர்க் ஷாப் முடிஞ்சு போக சொன்னால் நான் உங்களை ஸ்கூல் பார்க்க வர வேணும்னு சொன்னேன். நான் சொன்னேன் நீ ஸ்கூல் பார்க்கணும், உங்களுடைய ஸ்கூல் மாதிரி தான் எங்களுடைய ஸ்கூலும். இல்லை ஸ்கூல் பார்க்க ஆசை தானே, கண்ணு தெரியாத ஆக்கள் சிங்கள ஆக்கள் தானே அங்கால் படிக்கிற பிள்ளைகளும் இருக்கத்தானே, கதைக்கு வேணும் நான் வார சொல்லுவேன். சரி வாங்க சொல்லி சொன்னேன். பிறகு நான் அப்படியே எல்லாம் விஷயம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போடுறேன். நாங்கள் எங்கள் இடத்துக்கு போனால் இவர் இடத்துல வந்து யாழ்ப்பாணம் போட்டார். அப்புறம் அந்த நேரத்தில் இருந்து இவர் முந்தி அப்படி இல்லை, சந்திச்சாலும் இருந்து கால் பண்ணுறார். கால் பண்ணி கதைச்சு கொண்டு இருக்கிறேன் தான். எங்கள் அம்மா அப்பா அந்த காலத்தில் அப்பா செத்து இருந்தது, அம்மா வெளிநாட்டில் இருந்தது. இந்த பாட்டிக்கு தான் நான் சொன்னேன் முதல், தமிழ்நாடு கல்யாணம் செய்து போற நீங்கள் தாத்தாவுக்கு விருப்பமா சொல்லி தெரியாது சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன் தாத்தாவோட நான் கதைக்கிறேன் சொல்லி. தாத்தா நான் தான் 3 பாசம் தெரியும், நல்ல ஆள், எல்லாமோட கதைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை சொன்னேன், பயமும் இல்லை சொல்லி சொன்னேன் நான். அப்புறம் உங்களோட விருப்பம் பரவாயில்ல, அப்போ தாத்தாவுக்கும் சொல்லுங்க சொன்னேன். நான் போயிட்டு தாத்தாவுக்கும் சொன்னேன். நான் அவர் தமிழால் சொல்லி கேட்டார்.
ஓம் சொன்னா பரவாயில்ல உங்க விருப்பம் சொன்னா அப்புறம் எங்கட பெரிய மாமாவுக்கும் சொன்னார் அவரும் ஒன்றுமே சொல்லல அவரும் சொல்ல பரவாயில்ல பிரச்சனை இல்லை உங்களோட விருப்பம் தானே சொன்னேன் எவ்வளவுதான் ஒர்க் ஷாப்பில் ஒரு ட்ரிப் போனாங்க அந்த ட்ரிப் போய் அந்த என்ன பழைய மதன காமம் அந்த என்ன என்ன பார்க்கறது ஹக்கலை பார்க்கணுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு மரம் இருக்குது மதனகாம என்னமோ ஒரு ட்ரீ ஒன்று இருக்குது அப்போ அது அது வந்து அந்த ஸ்தானத்தில் சம்மந்தப்பட்ட 4-5 பேர் இந்த விஷயத்தில் ஊக்கப்படுத்திருக்காங்க எங்களை விட அவர்கள் ஊக்கப்படுத்திருக்காங்க அப்போ பகுதியாக சொன்னார்கள் இந்த மரத்தில் போய் தொட்டு நீங்கள் ஏதாவது மனதில் விரும்பினா கட்டாயம் நிறைவேறுமென்று அப்போ நாங்கள் சும்மா உண்மையாக நானும் மனதில் யோசிச்சிருந்தேன் தான் யோசிச்சாவும் தெரியா அதே நேரத்தில் அந்த கார்டனுக்கு இப்போ கண்டறியாத ஆக்களை அதிகமாக மற்ற கண்டறிஞ்ச ஆக்களை அதை பிடிச்சி கொண்டு தான் சுற்றி திரும்பினோம் அதே நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் எங்கள் 2 பேரும் ஒரு ஆள் தான் பிடிச்சி கொண்டு தெரியுது நெடுதலும் அந்த பிஎஸ்என் என்ற ஆசிரியருடைய மனைவி அவள் ஒரு கையில் என்ன ஒரு கையில் பிடிச்சி கொண்டு தெரியும் அப்படி என்ன ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றும் எங்களுக்கு அதாவது லவ் பண்ணக்கூடியதாக மாதிரி இல்லாமலே எங்கள் மறைமுகமாக ஊக்கப்படுத்தியிருக்காங்க அப்புறம் நான் கொஞ்சம் கூட உண்மையாக விரும்பிட்டேன் தான் அப்போ நான் சொன்னேன் ஒருக்கா இன்னொருக்கா வந்து பார்க்க வேண்டியதான் நான் ஒர்க்கு சொன்னேன் நாங்கள் அந்த ஒர்க் ஷாப் முடியக்குள்ள சொன்னேன் நான் பண்டாரவாடை ஸ்கூலில் ஒருக்கா பார்க்கணும் அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கேட்டால் ஏன் பண்டாரவாடை ஸ்கூலுங்க பாருங்க இது என்னக்கா பார்க்கணுமென்று அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டை வந்தேன் அவரோட வீட்டை வந்துட்டேன் நான் இருக்கிற கோல் எடுத்து கதைக்கினா என்னுடைய அக்கான மகள் கூட ஊக்கப்படுத்தி அவள் தன்னுடைய தாய் மூலம் அதனை செயல்படுத்துறதுக்காண்டி எல்லாம் அறிவுரை கேட்டு எனக்கு உனக்கு தெரியாமல் டக்கண்டு அதை ஊக்கப்படுத்தி கொண்டு பின்னணி இருந்து பிறகு டக்கண்டு நாள் குறித்து நக்கண்டுங்களை உற்சாகப்படுத்தி இந்த கல்யாணத்தை ஒழுங்குபடுத்தினா அவள் தான் என்னுடைய குடும்பத்தில் ஏற்கனவே என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் எதுவும் செய்கிறது இல்லை அது ஏற்கனவே அதுக்கு 2 காரணம் இந்த காதலிக்கிறது கல்யாணம் செய்கிறது என்ற விஷயத்தில் என்னுடைய ஒரு தடவை தலை கிடையாது நான் சின்ன காலத்திலே சொல்லியிருந்தேன் நான் கல்யாணம் செய்கிறதா இருந்தால் ஒரு ப்ரப்போசலும் செய்ய மாட்டேன் காதலிச்சு மட்டும்தான் செய்வேன் உண்மையிலே அந்த கிராமம் ஒரு தனி சிங்கள கிராமம் தனி சிங்கள ஊர் அங்கே ஒரு தமிழ் ஆக்கள் அந்த என்ன தவிர நான் போனவரை என்ன தவிர வேறு இப்போவும் அங்கே ஒரு தமிழ் ஆக்களும் இதையாக செய்யலாம் ஆனால் முதல்ல நான் எல்லா இடம் பிள்ளைங்களை தானே பிள்ளைங்களை இப்போ வேண்ட உறவினர்கள் வேண்ட சொந்தக்காரர்கள் மற்ற வேண்ட சகோதரர்கள் மற்றவையெல்லாம் பிள்ளைங்களை என்னோட மனதுக்குள்ளே எல்லாம் வச்சிருந்தார்கள் ஏன்னா என்னோட ஒரு தரம் வித்தியாசமாக பிள்ளைங்களை நல்லா தான் என்ன வேற வேட்டார் அவள் பொறுத்தளவில் தமிழ் தெரியாது ஆனால் அவள் மனப்பூர்வமாக என்னை ஏற்றுக்கொண்ட படினால அவள் விரைவாக தமிழை கேட்டுக்கொண்டாள் மிக விரைவாக ஒரு சொன்னப்போனால் ஒரு 10 நாள் அவள் தனக்குள்ள கஷ்டத்தை உணர்ந்து ஒரு தமிழ் சொல்லும் தெரியாது அவளுக்கு இந்த மாதிரி பண்ணிக்க ஆனால் தனக்குரிய கஷ்டத்தை உணர்ந்து அவள் 10 நாளிலே ஒரு அளவுக்கு பேச கற்றுக்கொண்டாள் என்னை பொறுத்தளவு நான் ஏற்கனவே எனக்கு சிங்களம் ஏற்கனவே தெரியும் எனக்கு அந்த வகையில் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது அவன் வழி நடத்தி நானும் மரி பண்ண ஒரு வசனமும் தெரியாது மரி பண்ண பிறகு தான் எனக்கு தமிழ் தெரியும் மரி பண்ண முதல் உண்மையாக தமிழாக்கள் சேர்த்து கதைச்சு கொண்டு இருக்கிற எனக்கு விருப்பம் இல்லை ஏன் தெரியுமா அது விலங்கு இல்லை தானே அதுதானே இப்போ கல்யாணம் செய்த பிறகு பிரச்சனை இல்லை ஆனால் கல்யாணம் செய்த பிறகும் பெரிய கரைச்சலாக வந்து ஏன் எனக்கு அப்படிதான் தமிழ் படிக்க சொல்லி இங்கே வந்து இருக்கல முதல் நாங்கள் இவருடைய அக்காடி வீட்டில் தான் இருந்தது நான் இருக்கல இவர் என்ன செய்கிற இந்த இங்கே இருக்க அங்கால மாதிரி ஒரு பெரிய சங்கம் இருக்குது அந்த சங்கம் இவர் தானே ஆரம்பம் செய்து சொன்னால் அந்த சங்கம்ல ஒரு நாளும் இவர் என்னை விட்டுட்டு போகிறார் எங்க இந்த வீட்டில் எனக்கு ஒன்றுமே தெரியாது தானே நெத்திர வருதோ பசிக்குதோ ஒன்றுமே சொல்ல தெரியாது இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கதாச்சி தான் என்னவோ கேட்க வேண்டாம் நாங்கள் அழுவ கொண்டு இருந்தது அந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டம் தானே இவங்கள் என்னவோ கேட்டால் எனக்கு தெரியாது விலங்கு இல்லை நான் இவங்களுக்கு ஃபோன் கொடுத்து கதைங்க சொல்கிறேன் பிறகு அப்படி வசனம் கதாச்சி பழகினு தான் இப்போ
கொஞ்சம் ஒரு அளவான மாதிரி தமிழ் கதை கேளும். இலங்கையில் வாழ்கிறேன்னா 3 பாஷையும் தெளிவாக தெரிய வேணும் என்றது. அந்த அடிப்படையில் நான் என் பிள்ளைகளுக்கு 3 பாஷையும் தெளிவாக தெரியத்தக்கதாக கற்பிக்க வேண்டும் என்ற எனக்கு விருப்பமும் முயற்சியும் இருக்குது எங்கள் 2 பேருக்கும். ஆனால் கல்வி மீடியம் தமிழில் தான் இப்போதைக்கு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்ப கல்வி தமிழ் மீடியத்திலையும் பெண்ணுக்கு இடைநிலை கல்வியை நான் ஆங்கிலத்திலையும் கொண்டு போகலாம்னு யோசிக்கிறேன். ஏற்கனவே அவர்களுக்கு சிங்களம் நல்லா பேச முடியும். யாழ்ப்பாணம் ஆக்கள் சொன்னால் முந்தி பயம் ஏன் எல்லாம் காட்டி 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 எங்களுக்கு பயம் வந்து தான் எல்லாருக்கும் அப்படி தானே. ஆனால் இப்போ யாழ்ப்பாணம் வந்த பிறகு தான் உண்மையான தெரியும் எல்லாம் எப்படி யாழ்ப்பாணம் ஆக்கள் தமிழாக்கள் எப்படி சொல்லி. தமிழாக்கள் சிங்கள ஆக்களோட விரோதம் இல்லை, சிங்கள ஆக்களும் தமிழாக்களோட விரோதம் இல்லை. இப்போ முந்தைய என்ன எல்லாம் இருந்தது தானே. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாசா தெரியாம இருந்தபடியால் தான் எல்லாம் பிரச்சனை. அது எல்லாருக்கும் எல்லாம் கதை கேளாது தானே. நான் யோசிக்கிறேன் அதுக்கு தான் யுத்தமும் காரணம் சொல்லி யோசிக்கிறேன். ஆனால் கடவுளே சொல்லி நான் இப்போ இங்கே வந்த நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இப்போ யாழ்ப்பாணம் பிடிக்கும் எனக்கு. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Mattatayannam, malakkadala dennam, ammatadila vandinnam, pottika aranyannam, pasalyannam, akruliyannam. வாய்மொழி மூலமானது எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். மற்றது செயல் மூலம் எழுத்துகள் படங்களுக்கு அதை செய்ய இயலாது. இதை மறக்க முடியாத சம்பவம் என்று உண்மையில கணக்கெடுக்குவாங்களை பற்றி. ஆனால் நாங்கள் வளர்க்குறதுக்கு கஷ்டம் என்று நாங்கள் ஏற்கனவே நாங்கள் மனதில் எடுக்கல. ஏண்டா எல்லா விஷயத்துலையும் எல்லா கஷ்டமும் இருக்குது தானே. ஆனபடி எங்களுக்கு நாங்கள் முதலே எங்களுக்கு நிலைமை அப்படி இருந்தபடி, அதாவது ஒருவருடைய உதவி ஒருவருடைய கையுதவி பக்குதவியும் இல்லாதபடியும் நாங்கள் தானே எல்லாம் செய்யணும்ன்ற அந்த மனதிலேயே அது எங்களுக்கு தெரிஞ்சிட்டபடினால நாங்கள் ஒன்றையும் கஷ்டமாக கருதையில்லை. ஆனபடியில் அதை நாங்கள் எங்களுக்கு எதாவது செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. மற்றதுக்கு அவங்கள மறக்கிற சம்பவம் தான் அவங்க அல்மாரி இவ தவழ்கிற காலத்தில் இவைக்கு சின்ன வயதிலே உண்மையில் இன்னும் தெரியும் எங்களை சூழ்நிலையை கேட்டபடியாது நல்ல புத்தியெல்லாம் இருந்தால். அப்போ இவ 2 பேரும் என்ன செய்யணும், இது பறிபடினோம் அடிப்படினோம் அடிச்சுப்பட்டு. அப்போ இவ கொஞ்சம் இந்த விஷயங்கள கொஞ்சம் தைரியமான ஆள். அப்போ இவர் கொஞ்சம் அப்போ சின்ன வயதிலே கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் குறைவு. அப்போ இவருடைய ஏதோ பறிச்சு கொண்டு ஓடிட்டா. தவண்டு ஓடி போய் அப்போ நாங்கள் இல்லாடாலும் தேடுறோம் காணையில் இதைத்தான் தேடி கூப்பிட்டோம் பேச சத்தமாக காணையில். அப்போ நாங்கள் ஒரு கூலி கூட்டி அங்கே அதுக்குள்ள ஒரு கேபினெட் ஒன்று இருந்தது. ஒரு சின்ன ஒரு அடி சதுரம் தான் அது இருக்கு. 1 அடி சதுரம் வாய், அதுக்கு கதவு இருக்கையில் கொஞ்சம் தள்ளி ஒரு 1.5 அடி நீளம் இருக்கும் உள்ளுக்கு. அப்போ நாங்கள் தேட காண இவர் தவண்டு கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு உண்மையாக ஒரு வித்தியாசமான அறிவு இருந்தது. அது நாங்கள் சொன்னாலும் ஏன்னா அவர்களுக்கு எங்களுக்கு கன்றியாண்டா அந்த வயதிலேயே உணர்ந்து இருந்தார்கள் போல அவர்களுடைய செய்கையெல்லாம். அப்போ இவர் போய் அதை தட்டி அந்த இடத்த தட்டி பிபி பிபின்னு சொல்ல பிங்கிய பிபின்னு சொல்லுவேன். அப்போ சொல்ல நாங்கள் போய் தேடி பார்க்க அதுக்குள்ள உள்ளுக்கு போய் வயிறுக்குதா கை அதுக்குள்ள ஏறி முன்பக்கம் திரும்பி கால் நீட்டிக்கொண்டா வயிறுக்குறாங்க சத்தம் போடாமல். ஒரு நாள் மறக்கலாம் விஷயம்தான். 2 பேரும் இல்லை பார்த்தாள். எல்லாம் இடத்துல அந்த கூலி வீட்டில் பார்க்கல பெரிய பள்ளம் 100 அடி மாதிரி பெரிய பள்ளம் இருந்த இடம். அந்த இடம் கடவுளே பார்த்தால் அவங்க 2 பேர் வெளியில் பக்கத்தில் வீட்டில் அக்கா தங்கச்சி இந்த வாங்கோங்கிற பிள்ளைகள் எல்லாம் வெளியில் இருக்க சொன்னா. ஓடி போகிற வரைக்கும் அந்த வேலி கிட்ட தான் இருந்தது. வேலியில் அந்த வேலி போயிடுக்கு அரை மேலே கீழே போகலாம். போனால் அப்படியே கீழே தான். ஆனால் பிள்ளைகள் அப்படி போகாமல் இருந்தது. கிட்ட போயிட்டு அப்படியே இருந்தது. அது பெரிய மறக்கலாம் விஷயங்கள். ஓடி போயிட்டு பார்த்தால் 2 பேர் பிடிச்சி கொண்டு வந்தேன். இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன்.
இந்த கஷ்டம் என்றதை விட ஒரு விசேஷத்தன்மை என்னென்றால் நாங்களே இந்த பிள்ளைகளை கையாண்டு நாங்களே பராமரித்து நாங்களே செய்தபடியால் பிள்ளைகள ஒவ்வொரு அசைவையும் நாங்களே அனுபவிக்கக்கூடியதாயும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு சேவண்டை வச்சுருந்தால் அது ஒரு பிரத்தியார் வச்சுருந்தால் பால் ஊட்டைக்கு என்ன நடக்குது, சாப்பாடு தீத்தைக்கு என்ன நடக்குது, பிள்ளைகளை குளிக்க வாக்கைக்கு என்ன நடக்குது, பிள்ளை அளவாக சாப்பிடுது, அதில் கொஞ்சம் ஒரு சேவண்டுண்டா 10 பேர் சாப்பிடக்கூடிய பிள்ளைக்கு ஒரு 5 பேர் சாப்பிட்டா காணுமென்று விடுவா. தண்ணியை பிறக்க சும்மா ஒரு கவாயில் வச்சு பிள்ளை தள்ளி விட்டு அதை விட்டு. இப்போ நாங்கள் ஒவ்வொரு அசைவையும் பிள்ளைன்ற நல்ல கெட்ட அசைவு எல்லாத்தையும் நாங்களே நேரடியாக அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு விசேஷ அம்சம். யாழ் விழிப்புணர்வு ஒரு சங்கம் என்ற ஒரு சங்கம் இருக்கு, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த சங்கம் ஸ்டார்ட் பண்ணது 1976ஆம் ஆண்டு மே மாதம். இந்த சங்கம் ஸ்டார்ட் பண்ண பிறகு பல விதத்திலே நாங்கள் ஆங்காங்கே எல்லா இடமுள்ள விழிப்புணர்வுகளை பலவிதமான முன்னேற்றங்களை அவர்கள் மத்தியில் செய்திருக்கிறோம். அறிவுரைகளை கொடுத்திருக்கிறோம். அவர்கள் கௌரவமாக வாழும் வழிகளை காட்டி கொடுத்திருக்கிறோம். அதனால் எல்லா விதத்திலும் அவர்கள் இந்த வாழ்வாதாரங்களையும் கொடுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த அவர்களை உணர வச்சிருக்கிறோம். பிச்சை எடுக்கிறது ஒரு இழிவான தொழில், பிச்சை எடுக்காமலே வாழ முடியும் என்றதை அவர்களை உணர வச்சிருக்கிறோம். அப்போ அந்த செயற்பாடின் அடிப்படை காரணம்தான் இப்போ இந்த பார்வையற்றவர்கள் பிச்சை எடுக்க தொழிலை மெதுவாக கைவிட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த முயற்சியை எடுத்து இப்படியான எங்களோட இந்த பேட்டியை கண்டு நீங்கள் இதை ஒரு டாக்குமெண்ட் ஆவணப்படுத்த எடுத்த இந்த முயற்சி ஒரு நல்ல பயனுள்ள பெருமதியான ஒரு முயற்சி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா இது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை பெருமைப்படுத்துறதுக்கோ இல்லை எங்களை பற்றி அறிவதற்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கு இது விளங்கப்படுத்துறதுக்கு இல்லை சமூகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஆன ஒரு முயற்சி என்று நான் இதை கருதுகிறேன். நல்லபடியாக இப்படியான பெரிய முயற்சியில் உங்களை போல் ஆழ்ந்த அறிவும் நல்ல சிந்தனையும் உள்ளவர்கள் இதை செய்கிறத நாங்கள் பெரிதாக வரவேற்கும், அதுக்கு கௌரவம் கொடுக்கிறோம், நன்றி உடையவர்களாகவும் இருக்கிறோம்.